மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கீதா சத்சங்கத்தில் இன்னைக்கு இன்னும் ஒரு புதிய ஸ்லோகத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமாத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமாத்யானி பாரத அவ்யக்த நிதானான்யேவ தத்ர கா பரிதேவனா. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்கிறார், சோகம் எதுக்கு உனக்கு, துன்பம் எதுக்கு படிக்கிறாய், அது உனக்கு தகுந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய வகையில் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆனால் அர்ஜுனர் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. அதற்காக இந்த பௌதீக உடல் என்பது தற்காலிகமானது. ஆன்மா பயணத்தில் பௌதீக உடல் எதற்காக என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனருக்கு சொல்கிறார். ஒருத்தர் தூக்கத்தில் இருக்கிறார் நினச்சிக்கோங்க. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவருக்கு எல்லாமே இருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, மனைவி இருக்கு, குழந்தைகள் இருக்கு, செல்வம் இருக்கு, அவனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் இருக்கு. ஆனா அது உண்மையா? உண்மை கிடையாது. எதுக்காக அப்படின்னா அது கனவு என்பது தற்காலிகமானது. அந்த விதமாகவே ஆன்மா என்பது நிரந்தரமானது, நிலையானது. பிறப்புக்கு முன்பும் இருக்கு ஆன்மா என்பது, இறப்புக்கு அப்புறமும் ஆன்மா என்பது இருக்கிறது. ஆனா தேகம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் மட்டுமே இருக்கும். பிறப்புக்கும் முன்பும் இறப்புக்கும் பின்பும் இந்த தேகம் என்பது இல்லை. இந்த தூக்கத்தில் ஒருத்தருக்கு கனவு எப்படி வந்ததோ அந்த விதமாக ஆன்மாக்கு இந்த பௌதீக உடல் என்பது இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் என்பது வருது. அதற்காக இந்த உலகத்திற்கு ஆன்மா வந்திருக்கிறது. ஒரு நேரத்தில் ஆன்மா என்பது, அதாவது பிறப்புக்கு முன் ஆன்மா என்பது இந்த கண்களுக்கு காணவில்லை, அது தெரியாது. அதோட உணர்ச்சி என்பது மட்டுமே இருக்கும். அதுக்கு ஒரு உருவம் என்பது இருக்காது. இறப்புக்கு அப்புறமும் கூடவும் இந்த ஆன்மாக்கு உருவம் என்பது இருக்காது. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இந்த பௌதீக உடல் என்பது இருக்கும். அந்த பௌதீக உடலுடைய உருவம்தான் ஆன்மா. இந்த விதமான ஒரு தற்காலிகமான பௌதீக உடலுக்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார். எப்படி இந்த கனவில் திருமணம், மனைவி, குழந்தைகள், செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாமே வந்ததோ அதே விதமாக நமக்கு இந்த பௌதீக உடல் என்பது இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பௌதீக உடல் என்பது தற்காலிகம், ஆன்மாதான் நிரந்தரமானது, நிலையானது. இந்த விஷயம் நாம புரிஞ்சிக்க வேண்டும். இந்த பார்வை என்பது நமக்கு வந்தால் நம்ம கூட யாரெல்லாம் இருப்பார்களோ, நாம உயிரோட இருக்கும்போது பௌதீக உடலுடன் நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ, என்னென்ன உயிரினங்கள் நம்ம கூட இருக்கிறதோ எல்லாருமே இந்த விதமாக தற்காலிகமாக பௌதீக தேகமுடன் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வருது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுடன் நாம வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உடலுடன் இருக்கும்போது அனுபவங்களுக்காக நாம நண்பர்களாக வாழ்க்கை வாழ்வோம். இந்த பௌதீக பயணம் முடிந்து விட்டதுக்கு அப்புறம், அதாவது இறப்பு என்பது வந்ததுக்கு அப்புறம்
இந்த ஆன்மா என்பது இந்த உடலை விட்டு போயிடும். மேல உலகங்களும் கூடவும் இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் கலந்து நிரந்தரமான பயணம் என்பது நடந்துட்டே இருக்கும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம தினமும் தியானம் செய்யணும். தியானம் செய்தால் நாம ஒரு ஆன்மா, இந்த உலகத்திற்கு வந்த ஒரு தற்காலிகமான டிராவலர் அப்படின்னு சொல்லி புரிய வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நாம எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தின் மீது கவனம் என்பது நமக்கு வருது. இதெல்லாம் இந்த விழிப்புணர்வு என்பது வரணும் அப்படின்னா தினமும் தியானம் செய்யணும். இதுதான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் கருத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். குட் நைட்.